பாஜக ஒடிசாவை மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்தவரை அங்கே 21 சீட்டுகள். சென்ற தேர்தலை பொறுத்தவரை அங்கே பிஜு ஜனதாதளம் 12 சீட்டுகளில் வென்றுள்ளது. பாஜக 8 சீட்டுகளை வென்றெடுத்துள்ளது. கூட எத்தனை கிடைத்தாலும் லாபம் என்ற கணக்கில் அங்கே களத்தில் நிற்கிறது. காங்கிரஸ் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. பிரதான போட்டி அங்கே நவீன் பட்நாயக் அவர்களின் கட்சிக்கும் பாஜகவிற்கும். இந்த நேரத்தில் தான் அங்கு சர்ச்சை வெடித்துள்ளது. 2 சர்ச்சை. முதல் சர்ச்சை என்ன என்று பார்க்கும் பொழுது, பாஜக வேட்பாளர் ஒருவர் என்ன பேசிவிட்டார் என்றால், கடவுள் பூரி ஜெகநாதர் மோடியின் பக்தர் என்று சர்ச்சையை கிளப்பும் வகையில் பாஜக வேட்பாளர் பேசிவிட்டார். யார் அவர், எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்? நீங்க திரையில பார்க்குறீங்க இல்லையா, சம்பித் பத்ரா இவருடைய பேரு. பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளரும் கூட, ரொம்ப ஃபேமஸான மனிதர். இவர் பூரி மக்களவை தொகுதியில், அதாவது ஜெகநாதர் கோயில் எங்கே அமைந்துள்ளதோ அந்த தொகுதியின் வேட்பாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலின் சிறப்புகள் என்ன என்று முதலில் பார்த்து விடுவோம். இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அது மட்டுமில்லை, இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்னா, சார்தம் யாத்திரையில் இந்த கோயிலும் வருகிறது. இந்துக்கள் புனித பயணம் 4 இடத்திற்கு செல்கிறார்கள். அதனால்தான் சார்தம் என்று அழைக்கிறார்கள். சார் என்றால் 4. வட இந்தியாவில் பத்ரிநாத், இது உத்தராகண்டில் இருக்கிறது. அப்படியே இந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்தோம் அப்படின்னா குஜராத்தில் துவாரகா. அப்படியே கிழக்கு பக்கம் ஒடிசா போனால் பூரியில் ஜெகநாதர் கோயில். அப்படியே தெற்கு பக்கம் வந்தால் நம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயில். இப்படியாக இந்துக்கள் புனித யாத்திரை செல்கின்ற 4 கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அதை சுற்றிய சர்ச்சைகள் வந்திருப்பதால் தேசம் முழுவதும் ஏன் இப்படி பேசிவிட்டார் என்று பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, உடனே கண்டன குரல்கள் எழுந்தன. அதாவது ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்பட அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள். அப்புறம் சம்பித் பாத்ரா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங், வாய் தவறி நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய தவறுக்கு பரிகாரமாக 3 நாட்கள் விரதம் இருக்க போவதாக அறிவித்திருக்கிறார். இது சர்ச்சை 1. சர்ச்சை 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மீது திருட்டு பழி சுமத்துவதா என்று பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அப்படி சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி என்ன பேசிவிட்டார் என்றும் மு.க. ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்து ஹிந்தியில் பிரதமர் பேசுகிறார். அதற்கு தமிழாக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை முதலில் பார்த்து விடுவோம், பிறகு அந்த சர்ச்சையை பற்றி பார்ப்போம். जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है। कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் என்று தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது என்று முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். சரி, அப்படி அங்கே என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜெகநாதர் கோயிலில் முக்கியமான அந்த அறை ஒன்று இருக்கிறது. அங்கே தான் எல்லா ஆபரணங்களும் இருக்கும். கடந்த 100 வருஷத்தில் 4 முறை தான் அது திறக்கப்பட்டுள்ளது. கடைசியாக எப்போ திறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2018 அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அந்த கருவூலத்தை திறக்கலாம் என்று சென்றார்கள் அதிகாரிகள்லாம். ஆனால் சாவி கிடைக்கவில்லை, சாவி தொலைந்து போனது. 6 ஆண்டு காலம் அந்த சாவி கிடைக்கவில்லை. சாவி இல்லைங்கிறது 2018 தான் தெரிய வந்தது. கருவூலத்தின் சாவி இல்லை என்பது அங்கே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒடிசா முதலமைச்சரின் முக்கியமான உதவியாளராக திரு பாண்டியன் ஐஏஎஸ் இருக்கிறார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, இப்பொழுது கட்சியில் இணைந்து விட்டார். கட்சிக்கு வியூகம் வகுத்து கொடுக்கிறார். தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி என்று ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய ரைட் ஹேண்டாக
அவர் திகழ்கிறார். அதனால பாஜக பிரதானமாக பாண்டியன் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் பாண்டியனை விமர்சிக்கிறார்கள். இந்த விமர்சனமும் பிரதமர் மோடி அவர்களுடையது. மறைமுகமாக அவர் பாண்டியனை தான் விமர்சித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, பாண்டியனை நேரடியாக சொல்லியிருக்கலாம், மாறாக தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை குறிப்பதாக ஆகும் என்பதால் முதலமைச்சர் இவ்வாறு பதிவிட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் சுமத்தலாமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். வெறுப்பு பேச்சுகளின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல்களும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. 4 கட்டங்களில் அங்கே நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.